மாற்று அரசியலை வழங்கப் போகும் தூய சக்தி என்று தங்களை தாங்களே அழைத்துக் கொள்ளும் தாவேகாவினர் வாக்குகளை பெறுவதற்காக பரிசு பொருட்களை அள்ளிக் கொடுத்து வாக்காளர்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தாவேக தலைவர் விஜய் மேற்கொள்ளும் பரப்புரைகளில் மற்றவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை அடுக்குவது மட்டுமின்றி தங்களை மிகப்பெரிய தூய சக்தி என்றும் ஊழலை ஒழிப்பதற்காகவே கேரியரின் உச்சத்தை விட்டு அரசியலுக்கு வந்துள்ளதாகவும் கூறி வருகிறார். இந்நிலையில் சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பு வெளியான 48 மணி நேரத்திற்கு உள்ளாகவே தாவேக மீது அடுக்கடுக்கான புகார்கள் எழுந்துள்ளன. சென்னை தியாகராய நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் 252 பேருக்கு எலக்ட்ரிக் குக்கர்களை பரிசாக வழங்கியுள்ளார். இதனிடையே நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அடுத்த வரகூராம்பட்டியில் வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக தாவேகவினர் வைத்திருந்த பரிசு பொருட்களை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். ரகசிய தகவல் அடிப்படையில் வீடு ஒன்றில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த விஜய் மற்றும் அருண்ராஜ் பட ஸ்டிக்கருடன் கூடிய எவர் சில்வர் பாத்திரங்கள் சிக்கின. இதனைத் தொடர்ந்து மூட்டைகளில் வைக்கப்பட்டிருந்த பரிசு பொருட்களையும் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். அதேபோல் தூத்துக்குடி பிரைன் நகரில் உள்ள ஒரு கட்டடத்தில் பறக்கும் படையினர் சோதனை செய்தனர். அப்போது பரிசு பொருட்கள், தமிழக வெற்றிக் கழகம் என அச்சடிக்கப்பட்ட மஞ்சப்பைகள் மற்றும் ஏராளமான விசில்கள் கண்டறியப்பட்டன. உரிய ஆவணங்கள் இல்லாத நிலையில் பொருட்களை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.